ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ரவி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். 12 வருஷமா சந்திக்காத ஒரு பிரச்சனை இன்னைக்கு பிஜேபி சந்திச்சிருக்கு. ஜந்தர் மந்தர்ல நடந்த ஒரு போராட்டம், சிஜேபி நடத்திய போராட்டம் நீட்டு முறைகேடுக்காக தொடர்ந்து அது தமிழ்நாட்டிலையும் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பின்புலம் எதுவும் இருக்குதா? 1983க்கு அப்புறம் 17+26 39 வருடத்திற்கு பிறகு 360 நோக்கி ஒரு கட்சி போகுது. அதுதான் அத்தனைக்கும் பிரச்சனை. மோடி அவர்களிடம் 360 எம்பிக்கள் அவர் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை, இந்த நாட்டை முன்னேற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் எஃப்சிஆர்ஏ என்ற ஒரு சட்டம் வரும். எஃப்சிஆர்ஏக்கு மெஜாரிட்டி இருந்தால் போகும். எஃப்சிஆர்ஏ வெளிநாட்டிலிருந்து தவறான முறையில் பணம் வர்றதை தடுக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக அதில் எதிர்ப்பு இருக்கும் இல்லையா? இப்போ நீட்டுங்கிறது ஒரு 27 பேர் தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரி வச்சுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பாதிப்பு. 4 கோடி 5 கோடி மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்களே. எல்லாமே பெரிய ரிச் ஃபேமிலிஸ் கிடையாது, எல்லாமே சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஸோ அதை எதிர்க்கிறது தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த போராட்டம். அவர் பதவி விலக்கிறதுல மோடி அவர்களுக்கு என்ன? 24 லட்சம் பேர் எழுதினாங்க போன வருஷம். இந்த வருஷமும் முதல் தேர்வில் 24 லட்சம் பேர் எழுதினாங்க. அடுத்தது 20 லட்சம் பேர் திரும்ப எழுதிட்டாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் 11 லட்சம் பேர் பாஸ் ஆகிட்டாங்க. நீட்டில் இப்போ எக்ஸாம் எழுதி நடந்தது இல்லையா, அதில் பாஸ் ஆகிட்டாங்க. இதானா அவன் டக்குங்கிற மாதிரி ராகுல் காந்தி ரொம்ப லேட்டாக வந்துட்டார். எக்ஸாம்லாம் முடிஞ்சு ரிசல்ட்டெல்லாம் அறிவிச்சாச்சு. அதில் பழங்குடியினர் எஸ்சி எஸ்டி தான் அதிகம் பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. போன வருடத்தை விட, அதுக்கு முந்தின வருடத்தை விட பின்தங்கிய வகுப்பில் இருக்கிற பட்டியலினத்தவர்கள் இருக்கின்ற பழங்குடியினர்கள் தான் அதிகம் பேர் எழுதியிருக்காங்க. ஸோ ஒரு டாக்டருங்கிறது மெத்த படித்தவனுக்கு, கொழுத்த பணக்காரனுக்குன்றது இல்லாமல், அப்படி இல்லாமல் அது சாமானியர்களுக்கு, படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவனுக்கு, மருத்துவத்துக்குள்ளே வரணுங்கிற ஆர்வம் இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் அது கிடைக்கணும்னு தான் நீட்டே வந்தது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஏஜென்சி, எந்த ஏஜென்சி 3 வருடமாக பிரச்சனை வந்ததுன்னு சொல்கிறாங்க. 3 வருடமும் ஒரே மாதிரியான பிரச்சனை இல்லை, புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் இயர் வந்தது என்னென்னா, ஒரு 1500 பேருக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு பதிலாக ஹிந்தி மீடியம் பேப்பர் கொடுத்துட்டாங்க, அல்லது ஹிந்தி மீடியத்துக்கு பதிலாக இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் கொடுத்துட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் அவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னங்கண்ணா எல்லாம் ஜிலேபியாக இருக்குது சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அப்போது சில பேருக்கு அந்த அந்த எக்ஸாம் எழுதினவங்களுக்கு கிரேஸ் மார்க் போட்டாங்க. கிரேஸ் மார்க் போட்டதில் ஒரு 120 பேருக்கு 720க்கு 720 வந்துருச்சு கிரேஸ் மார்க் போட்டதுனால. அது ஒரு பிரச்சனையாச்சு. எத்தனை பேருக்கு? 1500 பேருக்கு. எழுதினது எத்தனை? 24 லட்சம். சீட் எத்தனை? 1.25 லட்சம். போன வருடம் பீகாரில் பேப்பர் அவுட் ஆச்சு. உடனே அதை கர்டைல் பண்ணாங்க. அப்படித்தான் அது நடந்தது. இந்த முறை என்னாச்சுன்னா, மகாராஷ்டிராலையும் ராஜஸ்தான்லேயும் பேப்பர் லீக் ஆச்சு. 24 லட்சம் பேர் எழுதுறாங்க. பசங்களை நீங்கள் தயார்படுத்திட்டீங்க. இதில் ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதத்தை சில பேர் வச்சாங்க. 1 வருடமாக கஷ்டப்பட்டவன் படிக்கிறான். 1 மாதம் தானே தள்ளி எக்ஸாம் எழுதின. 4 வருஷம் கழிச்சா எழுத சொன்னாங்க இல்லையே? 8ஆம் கிளாஸ் எழுதிட்ட, பேப்பர்லாம் லீக் ஆயிடுச்சு, இனி நீ ஸ்ட்ரைட்டாக 12வது எழுதணும், 4 வருஷம் வெயிட் பண்ணணும்னா துடிப்பு இருக்கும். ஒரு பொண்ணு நல்லா அந்த எக்ஸாம் எழுதியிருக்கு. ஸோ தொடர்ந்து அந்த இது வினாத்தாள் கசிவு ஏற்பட்டதுனால மறுபடியும் அந்த தேர்வு வைக்கிறாங்க. ஸோ அந்த நல்லா எக்ஸாம் எழுதியிருக்குல்ல, அந்த பொண்ணு மனநிலை எவ்வளோ பாதிக்கப்படும்? ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு அவங்க மருத்துவர் ஆயிடுறாங்க. நேற்றுக்கு 8 குழந்தை பிறந்துச்சு அவங்க ஹாஸ்பிட்டலில். ஒரே சந்தோஷமாக இருக்காங்க. இன்றைக்கி ஒரு இதய நோயோட ஒரு ஆப்ரேஷன் வந்துச்சு. என்னங்க சந்தோஷமாக இருக்கும்போது இப்படி வர சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்களா? அல்லது உள்டாவாக யோசிக்க. நேற்றுக்கு 8 இதய ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதில் 2 பேர் செத்து போயிட்டாங்க. இன்றைக்கி 8 குழந்தை பிறக்க போகுது. உடனே மருத்துவர், என்னங்க நீங்கள், நான் எவ்வளோ துக்கத்தில் இருக்கேன், உங்களுக்கு குழந்தை ஒரு கேடான்னு சொல்லுவாங்களா? அப்படிப்பட்டவங்களா மருத்துவராக வரணும்? நான் அந்த பெண்ணை இழிவுபடுத்துறேன்னு நினைக்கிறேன். பாருங்க, 15 பேர் இங்கே 18 பேர் இங்கே நீட்டுனால இறந்துருக்காங்க. 18 பேர் இறந்துருக்காங்க. 2600 அரசு பள்ளியில் படித்தவர்கள் இன்னைக்கு மருத்துவர்களாக பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்காங்க. எது கரெக்டு, எது தப்பு? இது தப்பு, அது கரெக்ட். இது அவசியம், இது அனாவசியம். இது வருத்தம், அது சந்தோஷம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? நீட்டு 2017 இன்னைக்கு வரைக்கும் 2026 வரைக்கும் நடக்கிறதுனால தமிழ்நாட்டில்
கிட்டத்தட்ட 2600 பேருக்கு மேலே அரசு பள்ளியில் படித்தவர்கள் மருத்துவர். அரசு பள்ளின்னா நான் கேவலப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. அங்கேருந்து படிக்கிறதுக்கெல்லாம் பயங்கர புத்திசாலித்தனம் வேணும், ரொம்ப ஓவராக பேஷன் இருக்கணும். இங்கேயாவது உங்களை அம்மா அடிப்பாங்க, அப்பா அடிப்பாங்க, டீச்சர் அடிப்பாங்க, லெட்டர் வந்துருங்கிறதுக்காக நீங்கள் படிப்பீங்க. அங்கே அப்படி கிடையாது, ஆழ்ந்த சிந்தனையோட தான் படிப்பாங்க. அவங்க வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லாமல் இருந்தது. 30 பேர் கூட மருத்துவர் ஆனதில்லை. 6000 சீட் இருந்த வரைக்கும், +2 மார்க்கை வச்சுக்கிட்டு மருத்துவம் போட்ட வரைக்கும். அதுவும் ஒன்றா? அப்போது சும்மா அந்த பத்திரிகையில் பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ஆளுடைய அப்பாவித்தனமாக ஒரு ஆளுடைய படத்தை குஜராத்தில் காட்டினாங்க. அவர் படம் பெருசாக பிரபலமாச்சு. பாருங்கள், மோடி 3000 பேரை கொலை பண்ணி விட்டார், இந்த மூஞ்சியை பாருங்கன்னு ஒரு மூஞ்சியை காட்டினாங்க. அந்த மூஞ்சியில் உண்மையிலே வருத்தம் இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லலை. காட்டினவனுக்கு தான் தப்பான நோக்கம் இருந்தது. திமுக அப்போ மோடியோட ஆட்சி செய்து கொண்டிருந்தது. ஸோ நான் பேச வந்தது வேற. ஒரு பக்கம் FCRA வந்திருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய வங்கி, மிகப்பெரிய வங்கி, பல பேருக்கு இந்தியாவில் டெபிட் கார்டு கொடுக்குது. டெபிட் கார்டுனா நீங்கள் வங்கி சேவிங்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெபிட் கார்டு கொடுத்துருவாங்க. அந்த டெபிட் கார்டுகளை கிராமங்களில் மட்டும் பயன்படுத்தி, நகரங்களில் இல்லை, அமெரிக்க பேங்க்குடைய கார்டு கிராமங்களில் மட்டும் பயன்படுத்தி கிட்டத்தட்ட 62 கோடி பணம் எடுத்திருக்காங்க. சந்து பந்துலலாம், கொண்டாலம்பட்டிக்குள்ள ஒரு கிராமம், குஜிலிபாளையத்துக்குள்ள ஒரு கிராமம், இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. எங்க? வடக்குல. அந்த பணம் யாருக்கு போயிருக்கும்? கண்டிப்பா தீவிரவாதிகளுக்கும் நாக்சலைட்டுக்கும் கொடுப்பதற்காக தானே போயிருக்கும். வேற ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இந்த வேலையை அமெரிக்கால இருந்து செய்து கொண்டிருக்காங்க. FCRA நம்ம தடுக்கிறோம். 360 நோக்கி மோடி போறாரு. 360 நோக்கி போனாருன்னா UCCயை கொண்டு வருவார், நீதிபதிகள் விஷயத்துக்குள்ள வருவார், அடுத்த சீர்திருத்தங்கள் என்ன பண்ணணுமோ அந்த சீர்திருத்தங்களுக்குள்ள வருவார். இதெல்லாம் ராகுல் காந்திக்கு அப்படியே பொங்குது. ஐயோ 360 வந்துருச்சு, எங்க அப்பாவுக்கு தானே வந்தது. ராஜீவ்காந்தி மட்டும் தானே 400 வச்சுட்டு இருந்தோம், ஒரு உருப்படியான காரியத்தையும் பண்ணாம பஞ்சாயத்து ராஜ் மட்டும் கொண்டு வந்து அதையும் உருப்படியா பண்ணாம விட்டு போயிட்டாருன்னு ஒரே கடுப்பு. அதுல தான் இந்த வேலைகள் எல்லாம் பண்றாரு. இதற்கு ஆதரவு தெரிவிப்பதே தப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஊடகங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற கேவலமான ஊடகங்கள், போலீஸ் இளைஞர்கள் அடிக்கிறத மட்டும் காட்டிட்டு இருக்கு. இளைஞர்கள் அந்த போராட்டத்தில் கலந்துகிட்டவங்க பெண்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க, நிருபர்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க, போலீஸை எப்படி அடிச்சாங்க. 30 போலீஸ்காரன் செத்துருக்கான். உன் மண்ணாங்கட்டி 20 பேர் நீட்ல செத்தான், அவனை பத்தி எனக்கு கவலை இல்லை. 30 போலீஸ்காரன் அடிபட்டு இருக்கான். அதை பத்தி தெரியணும். அதெல்லாம் காட்ட மாட்டான். ஐயோ பாருங்கள், மாணவர்களை அடிக்கிறார்கள், இளைஞர்களை அடிக்கிறார்கள். எதுக்கு அடிக்கிறாங்க? மேட்ரு முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகி ஜனநாயகம் படத்தை 1.5 கோடி பேர் பார்த்தாச்சு. இப்போ நீ ரிலீஸ் பண்ற, இப்போ உனக்கு டிக்கெட் கிடைக்கல, நீ வருத்தப்பட்டா நான் உனக்கு கொஞ்சம்னா அப்படிங்கிற மாதிரி. நீட் முடிஞ்சு தவறு நடந்து திருத்தி மீறி எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்துருச்சு. நீட் அப்படிங்கிறது சமூக நீதிக்கும் அரசியல் சாசனத்துக்கும் எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டே சொல்லியிருந்தாங்க. உச்சநீதிமன்றம் நீட்டை கேன்சல் எந்த தீர்ப்புல சொன்னாங்க? எனக்கு தயவுசெய்து சொல்லுங்க. இந்த அறிவாலயத்திலிருந்து இந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் படிச்சுட்டு ஏற்கனவே சாயங்காலம் 7 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் தொல்லை தாங்க முடியல. எந்த நீதிபதி சமூக நீதிக்கு எதிரானதுன்னு சொன்னார்? அந்த நீதிபதிகிட்ட போய் அவர் கருப்பு சொக்காய் கிழிச்சு முடிஞ்சா அவர் வீட்டு வண்டியில இருந்தே பெட்ரோல் எடுத்து அதை கொளுத்தி விட்டு வரணும். சமூக நீதிக்கு எதிராக நீட் எப்படி வரும்? 4 லட்சம் பேர் எழுதுறாங்க +2. 6000 பேருக்கு தான் சீட் இருந்தது 2017 வரைக்கும். 6000 மருத்துவர்கள் தான் உருவாக்கினாங்க. அப்படி உருவாக்கினவங்களே தமிழ்நாட்டில் 250 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் உலக எல்லாத்துலேயும் ஸ்டாண்டர்ட் 1000க்கு ஒருத்தர் இருந்தாலே பெரிய ஸ்டாண்டர்டு. புரிஞ்சுதுங்களா? ஸோ அது எந்த நீதிபதி சொன்னார் இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமான வாதத்தை? அந்த நீதிபதி யாராக இருக்கும்னு எனக்கு தெரியும். ப்ரௌன் கலரில் டை அடிச்சுதான் இருக்கலாம், அல்லது ஏற்கனவே 2-3 நீதிபதிகள் இருக்காங்க திமுக சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு, இவங்கெல்லாம் பேசியிருக்கலாம். அவங்கள நீதிபதியான்னு எனக்கு தெரியாது. நீட்டுங்கிறது எல்லா மாணவர்களுக்கும் யாருக்கெல்லாம் மருத்துவம் வேணுமோ அவங்களுக்கு எல்லாம் கொண்டு போகிறதுக்காகத்தான் வந்திருக்கு. அதில் பிரச்சனை எங்கே வருது இவங்களுக்கு அப்படின்னு சொன்னால், 4 கோடி 5 கோடி 6 கோடி வாங்கிட்டு கொடுக்க முடியல. கார்பரேட்டை வளர்த்து விடுறதுக்காக இது நீட் முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர். இப்போ தயாநிதி ஐயா பேசுகிறேன், நான் தான் தயாநிதி பேசுகிறேன். என்ன பேசுகிறேன்னு சொல்லுங்கள். எங்கள் மாமா எத்தனையோ பேரை டாக்டர் ஆக்கியிருக்காரு, நான் கூட எத்தனையோ பேரை டாக்டர் ஆக்கியிருக்கேன். என் பொண்ணை என்னால் டாக்டர் ஆக்க முடியல. சொன்னது யார்? தயாநிதி. அவர் வைத்த குற்றச்சாட்டு என்ன? அவங்க அண்ணன் மேலே என்ன வச்சார்? 5 லட்சம் கோடிக்கு மேலே ஏமாற்றிட்டு 50,000 கோடிக்கு மேலே ஏமாற்றிட்டாருன்னு குற்றம் வைத்த ஒரு சாதாரண ஏழை. அந்த ஏழை சொல்கிறார், என் பொண்ணை என்னால் நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ண வைக்க முடியல. நீட் எக்ஸாமையே பாஸ் பண்ண வைக்க முடியாமல் இவங்க MBBS ஆகி MS படித்து இங்கே ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா, நீங்கள் போய் உங்கள் வீட்டிலேருந்து யாரையாவது கூப்பிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ண விடுங்க,
நல்லா இருக்காது. சொன்னது யாரு? அப்போ கார்பரேட்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு? தயாநிதி மாறன் ஐயாவால் ஒரு மெடிக்கல் காலேஜே வாங்க முடியும். தன்னுடைய பெண்ணுக்கு, தன்னுடைய மகளுக்கு 400 டாக்டரை வச்சு பாடம் நடத்த முடியும். 10 வருட நீட் பேப்பரை எடுத்து வச்சு ஒவ்வொரு கேள்விக்கும் பதில பாபநாசம் கமல் மாதிரி உள்ள ஏற்ற முடியும். ஏறனா தானே? அப்ப இதுல எங்க சமூக நீதி வந்தது அல்லது இந்த பிரச்சனையெல்லாம் வந்தது? தொடர்ந்து 20 நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் வாயை திறக்காத மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி போனதுக்கு அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஒரு 20 நாளா எங்க போராட்டம் நடத்தினாங்க? ஜந்தர் மந்தர்ல கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. காக்ரோச்சுங்கிறது அவங்களுடைய வேலையை தொடங்கினாங்க. நீட் விஷயத்துல காக்ரோச் கட்சி அந்த அபிஜித்திக்கு அவங்க இது பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு பின்னாடி ஏதோ பின்புலம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. காக்ரோச்சுக்கு பின்னாடி பின்புலம் இருக்குங்கிறதுக்கு நான் காரணம் ஒரு சாதாரண மனிதனால இவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை சாதாரண மனிதன்லாம் இல்லைங்க. அவர் காங்கிரஸ் தாங்க. ஒரு உண்ணாவிரதம் இருந்தார் இல்லையா? உண்ணாவிரதம் இருந்தவர் காங்கிரஸ் பாரம்பரியத்துல வந்தவர். அவர் ஒன்றும் சாதாரண மனிதர்லாம் இல்லை, பெரிய மனிதர் தான். லடாக்ல இருந்தவர் தான். அவர் என்னென்ன பண்ணாருங்கிறது தெரியும். மோடி அரசு அவரே பாராட்டியிருக்காரு. 3 சந்தர்ப்பத்தில் அவரே பாராட்டியிருக்காரு. முரண்பட்ட ஒரு மனிதர். ரொம்ப நல்லவனா இருந்தால் இப்படி தான் முரண்பட்டுட்டே இருப்பாங்க. நேற்றுக்கு அகில உலக நாயகனாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா இந்திய நாயகனாக இருப்பாங்க, திடீர்னு தமிழன் ஆயிடுவாங்க. ரொம்ப நேர்மையாக இருந்தால் இந்த வியாதி வரும். அப்படி தான் அவருக்கு வந்துச்சு. புரிஞ்சுதுங்களா? அவரை வச்சுக்கிட்டு பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. ஊற்றி மூடிச்சு. ஏன் ஊற்றி மூடிச்சுன்னா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ராகுல் காந்தி ஐயா அண்ணா ஹசாரேன்னு ஒருத்தர் ஒரு நல்லவரை கூப்பிட்டு ஐயா எப்படியாவது ஒரு 40 நாள் நீங்கள் உண்ணாவிரதம் இருந்தீங்கன்னா உங்களை வச்சு நாங்கள்லாம் பழச்சிப்போம்னு சொல்லி 40 நாள் உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கான ட்ரைனிங் எல்லாம் அவர் கொடுத்து கொண்டு இதே ஜந்தர் மண்டரில் உட்கார வச்சாங்க. பண்ணிட்டு இருந்ததெல்லாம் கெஜ்ரிவால் மற்றவங்க நல்லவங்களெல்லாம் விரட்டி விட்டுட்டு கெஜ்ரிவால் எப்படி வந்தார், டெல்லி ஆட்சி அமைச்சார், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் நடக்கும்போது ராகுல் காந்தி ஐயா என்ன பேசினார்? இந்தியாங்கிறதுல ஒரு சிஸ்டம் இருக்குது, கவர்னன்ஸ் இருக்கு, அரசாங்கம் இருக்கு, பாராளுமன்றம் இருக்கு, அதிகாரிகள் இருக்கிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள். பல்லக்கு தூக்கிகளை சொல்லலை, ஏன்னா அவர் வீட்டிலே இருக்கும். இத்தனை இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை மீறி இப்படி ஒரு உண்ணாவிரதம் இருந்து இதை நீ செய் அதை நீ செய் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு சிஸ்டத்துக்குள் வர வேண்டாமா? திடீர்னு ஊழலை உழைக்க சொன்னால் எப்படி உழைக்கிறது? நாங்கள் 5 தலைமுறையாக அந்த கர்மத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் புலம்பினவர் ராகுல் காந்தி. இன்னைக்கு என்ன சொல்றாரு? அந்த தியாகி உண்ணாவிரதம் இருக்காரு, அவர் சொல்றதை நீங்க கேட்கணும். அந்த தியாகி என்ன தெரியுமா சொல்றாரு? யாரெல்லாம் வந்தா போறாது, இந்த கல்வி அமைச்சரோ அல்லது மருத்துவ அமைச்சரோ வந்தா போறாது, பாராளுமன்றமே நிக்கணும், எல்லாரும் என்கிட்ட வரணும், நான் என்ன சொல்றேனோ அதை கேட்கணுங்கிறாரு. மகாத்மா காந்தி கிட்டே அப்படி நாங்க பண்ணதில்லை. அவரே சுட்டு கொண்டுட்டாங்க. கம்யூனிஸ்ட் தலைவர் இவர் சாட்டர்ஜியோடைய இந்து மகா சபாவில் வந்தவர் தான் நம்ம இவர் காந்தியை சுட்டு கொன்ற மகாத்மா. அவரையே சுட்டு கொண்டோம். இவர் பேசுறது எது கேட்கணும்? இவர் யார்? இவர் எந்த எம்எல்ஏ பதவியை ஜெயிச்சு எந்த எம்பி பதவியை ஜெயிச்சு எங்கே உட்காந்துக்கிட்டு எந்த நியாயத்தை பேசுறாரு? அப்போ இவருக்கே நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலுமே ஜனநாயகத்தை எதிர்த்து போராடும் மாணவர்கள் ஜனநாயகம் படம் பார்க்க முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்துக்கு நடுவில் அவர் இந்த படத்தை பார்க்கறது சரியா? படம் ரிலீஸ் ஆகணுங்க. அவர் பாவம் நீங்கள் டெல்லிக்கு அனுப்பிச்சி வச்சுட்டா அது என்ன, டெல்லியில் ஜனாதிபதியாவா அவர் அனுப்பிச்சி வச்சிங்க அந்த ப்ரொடியூசரை? அங்கே போய் ஒரு டைப்பிஸ்ட் வேலையை கிளார்க் வேலையை ஒழுக்கமாக பார்க்க போறாரு. இதுக்கு முன்னாடி யாரும் பெருசாக ஒன்றும் போகல. அவர் முன்னாடி கூலி படம் வந்தபோது தூய்மை பணியாளர்கள் வெளில போராட்டம் பண்ணும்போது முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் படம் பார்த்தாருன்னு சொல்லிட்டு தாவேக அரசே கண்டனம் தெரிவிச்சாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி பண்றது பாருங்க, ஒரு நாடு அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் யாரோ இறந்துட்டாங்க, உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்குது, நான் என்ன பண்ணணும்? கல்யாணத்தை நீங்கள் நடத்துங்க, துக்கத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லணும். கருணாநிதி ஐயா மாதிரி மாறன் இறக்கும்போது அதிமுக கொண்டாடிக்கிறதே இது நியாயமா அப்படின்னு கேட்டா அவன் கொண்டாடுறது அவன் ஜெயிச்சதுனால கொண்டாடுறான், மாறன் ஐயா இறந்துட்டார். ஸோ அப்படி பண்ண முடியாது. நாடுனா எல்லாத்தையும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கெல்லாம் அமைச்சர்கள் இருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுங்கிறது இப்போ நேர்மையாக தானே அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. முதல்ல கொடுக்கல நீங்கள் யார் இன்னி வரைக்கும் அந்த ரிவ்யூ கேட்டவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. இதை பத்தி ஒரு ஆதவர்ஜுனாவுடைய ஆளா, திமுகவுடைய ஆளா, உதயநிதியுடைய ஆளா, இந்த ரிவ்யூ கேட்டவர் யாருன்னு இன்னி வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. ரிவ்யூக்கு போகுது, படம் வரல. நல்ல வேலை அந்த படம் இப்போ வரல. வந்திருந்தா ஊற்றி இருந்தா பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். இப்போ வந்ததுனால ஊற்றினாலும் பெருசா தெரியாது. இது வரைக்கும் அந்த படத்தை 1.5 கோடி பேர் பார்த்துருக்காங்கல்ல. யாராவது வெளில சா சூப்பரா பண்ணிரு, இந்த காட்சி விஜய் மாதிரி யாருமே ஏதாவது சொன்னாங்களா? அந்த படத்தை பத்தி யாராவது நல்ல விஷயங்கள் பேசி இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? அப்ப என்ன பெரிய படம் அது?
போகட்டும், நடக்கட்டும். அதை பத்தி நீங்க என்ன பண்ண இல்ல, போறீங்க? இது வரைக்கும் வாயே திறக்காத முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஆனா நேத்து வந்து சொல்லியிருக்காரு, ராகுல் காந்தி அவர்களை வந்து கைது செஞ்சது கண்டனத்துக்குரியது அப்படி சொல்லிட்டு. ஏங்க, பிரதமர் வீட்டுல போய் போராட்டம் நடத்தினா பனையூருக்கு வரட்டுமா? நான் வந்து போராட்டம் நடத்துறேன், நியாயமான விஷயத்துக்கு போராட்டம் நடத்துறேன், விட்டுருவீங்களா? என்ன பனையூர் பக்கமே உள்ள போக முடியாது, வாது சொல்றதுக்கே போக முடியாது. அப்ப போராட்டம் நடத்தினா என்ன பண்ணுவாங்க? இவர் எதுக்கு பிரதமர் வீட்டில் போய் போராட்டம் இதே மாதிரி சோனியா காந்தி வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் நடத்தினா சும்மா இருப்பாங்களா? உதயநிதிக்கு வேணா அந்த மாதிரி ஐடியா தோணும். ஒரு 2 வருஷம் முன்னாடி சொன்னார், வாங்க நீட்டை எதிர்த்து நம்ம மோடி வீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்துவோம், அதிமுகவும் வாங்க அப்படின்னு அவர் தான் சொன்னார். ஆனால் நீங்கள் வரமாட்டீங்க, உங்களுக்கு மாணவக்கம் ரோஷம் இல்லைன்னு அவர் தான் அன்றைக்கி தான் சொன்னார். ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? அப்போ பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் நடத்தினா சும்மா விட்டுருவாங்களா? டாஸ்மாக்கு முன்னாடி நீங்கள் போராட்டம் நடத்தினாலே உங்களை ஏன் விட மாட்டாங்கன்னா, டாஸ்மாக் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கிடையாது. நீங்கள் எதையாவது பண்ணி தொலைச்சி உள்ளே இருக்கிறதெல்லாம் சாராயம், எரிபொருள், எத்தையாவது பண்ணி தொலைச்சி தூக்கி போட்டு எரிச்சிட்டிங்கன்னா அந்த கிராமமே முடிஞ்சு போயிடும். அப்போ நான் காப்பாற்ற நினைக்கிறது விபத்தை தானே வழியே டாஸ்மாக்கே இல்லை. அப்போ ஒரு காவல்துறை எப்படி பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் நடத்தினா சும்மா விட்டுரும்? ராகுல் காந்தினா சும்மா விட்டுருமா? அதெல்லாம் நியாயமா? மத்திய அரசை எதிர்த்து மு.க. ஸ்டாலின் அவர்களும் சி.வி. சண்முகம் அவர்கள் எல்லாமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இது வரைக்கும் ஒரு வாய் கூட திறந்து பேசல. ஏன்னா மோடி அவர்களோட டீம்ல இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. மோடி அவர் வந்து மத்திய அரசோட இணக்கமான ஒரு போக்குல போறாரு. மத்திய அரசோட இணக்கமாக போகிறதுனால உங்களுக்கு வந்து 4 கோடி ரூபாய் 4 லட்சம் கோடி ரூபாய் அதிகமாலாம் கிடைக்க போறது இல்லை. ஃபினான்ஸ் கமிஷன் என்ன கொடுக்குதோ அதுதான் கிடைக்கும். அவர் வந்து தேவையில்லாம எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு, பூட்டின வீட்டுக்கு முன்னாடி சில பேர் கத்திட்டு இருப்பாங்களே, ஏய் உன்னை பார்த்துக்கிறேன், ஏய் பூட்டுருக்குடா வீடு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க திமுகவில். நாங்கள் தான் மாநிலம், நாங்கள் தான் சுயாட்சி, நாங்கள் தான் தென்னகங்கிற கதையெல்லாம். இவர் அதெல்லாம் பண்ணலை. இவ்வளவுதான் நீங்கள் அதில் புரிஞ்சுக்கணுமே ஒழிய அவர் ஒன்றும் மோடிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. நீட்டை அவரே எதிர்க்கிறார். இப்போ இன்னொருத்தர் உருவாக்கிட்டு இருக்காரு, அவரும் கொஞ்ச நாளில் நீட்டை எதிர்ப்பார். ரொம்ப மெத்த படித்தவர் எதிர்ப்பார். இதெல்லாம் தானே நடக்கும். ஏன்னா மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறவங்கள சும்மா இருக்க மாட்டான். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். ஜெயலலிதா அம்மா லாட்ரி சீட்டை ஒழிச்ச போது ஒவ்வொரு புத்தகத்திலும் 12 பக்கம் 10 பக்கம் விளம்பரம் வந்தது. என்ன விளம்பரம் வந்ததுன்னா, ஐயோ லாட்ரியை நிறுத்திட்டாங்களே, ஊனமெற்றவர்கள்லாம் இனி என்ன பண்ணுவாங்க, அவங்க லாட்ரி தொழிலை வச்சு தானே சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க, அவங்களாம் நாளைக்கு எங்கே போய் சோத்துக்கு பிச்சை எடுப்பாங்க, இப்படி விளம்பரம் பெருசாக வந்தது. அதையும் மீறி லாட்ரி வராமல் இருந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம். ஸோ எதிர்ப்புகள் வரும். அதை எதிர்ப்பது கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது மத்திய அரசுக்கு நல்லா தெரியும். இல்லை, தொடர்ந்து மணிப்பூர் விஷயத்துலையும் மோடி அவர்கள் வாய் திறக்கல, விவசாய போராட்டத்திலையும் வாய் திறக்கல, இதுக்கும் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம தர்மேந்திர பிரதான் அவர்களை பதவி விலகணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது. அவர் பதவி விலகுறதுல என்ன இருக்கு? அவர் விலகிட்டா அந்த 20 லட்சம் பேர் அன்னைக்கு வந்து பாயசம் குடிப்பாங்களா? சொல்லுங்க, தயவுசெய்து சொல்லுங்க. ஏற்கனவே அவர் அனுப்பணும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அவரே ஒத்துக்கிட்டாருல்ல தப்பு நடந்திருக்கு அப்படின்னு. ஏங்க, தப்பு நடந்திருக்குங்கிறது உண்மைதானுங்க, லீக் ஆயிருக்குங்கிறது உண்மைதானுங்க. இப்போ கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டில் கிடைக்குது, விடமாட்டாங்க. கள்ளச்சாராயம் கிடைக்கிறதுக்கு விடமாட்டாங்க. ஏன்? டாஸ்மாகோடைய செயலை அது பாதிக்கும். டாஸ்மாக் செயலெல்லாம் நடத்துறது யாரு? முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் எம்பிக்கள், அவங்க தான் நடத்துறாங்க. கரெக்டாக தப்பா? அதில் தான் மாற்று கருத்து இருக்கா? அதையும் மீறி கள்ளச்சாராயம் வந்து 40 பேர் செத்து போயிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வருத்தப்படலாம். கட்சிக்காரங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? 27 லட்சம் ரூபாய் அந்தந்த குடும்பத்துக்கு கொடுப்பாங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுப்பாங்க. இது முட்டாள்தனமா இல்லையா? அப்போது தவறுகள் நடக்கும். அந்த தவறுகள் நடந்தால் அதை திருத்தணும், அதுதான் கரெக்ட். அதுக்கு கல்வி அமைச்சர் ராஜினாமா பண்றதுன்ற முடிவுக்குள்ள நீங்க வர்றதா இருந்தா அந்த கல்வி அமைச்சருக்கு பதிலாக இன்னொருத்தர் யார் வரப்போறா? காங்கிரஸ்ல இருந்து வரப்போறாங்களா? திமுகல இருந்து போறாங்களா? அப்புறம் நாடு வேற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை நோக்கி போயிட்டு இருக்கு. இங்க ரீ எக்ஸாம் நடந்து திருப்பி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஜேஇலாம் 4% தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி எக்ஸாம் நடக்குது இல்லை, ஆடிட்டர் எக்ஸாம் நடக்குதா இல்லையா? ஆடிட்டர் எக்ஸாமில் இந்தியா பூரா 5% தான் பாஸ் பண்ணுவாங்க. இன்ஜினியரிங்கில் 95% பாஸ் பண்ணுவாங்க. 100 பேருக்கு 95 பேர் பாஸ் பண்ணுவாங்க. ஆனால் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சியில் 100 பேருக்கு 5 பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க. அப்போ மீதி 95 பேர்லாம் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்கிட்டாங்களா? ஏன் அதுக்கு நடக்காது, நீட்டுக்கு மட்டும் வருது? இதே ஏஜென்சி தானே ஜேஇ நடத்துது, எக்ஸாம் நடத்துது, ஐஐடி ஜேஇ எக்ஸாம் நடத்துது. இதுக்கு வராது, அதுக்கு மட்டும் எப்படி வருது? இங்கே தப்பு பண்ணாதவங்க அங்கே மட்டும் எப்படி பண்ணுறாங்க? ஏதாவது ஒரு குடைச்சலை ஏற்படுத்தி நல்லதை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது நடக்க போறது இல்லை, அவ்வளவுதான். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.